ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சத்யநாராயண சமையல். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த அளவு டம்ளரில் இதுக்கு ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கருகாத அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பச்சை கடலைப்பருப்பு, அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து அந்த சோளத்துக்குள்ளேயே போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்தது அரிசி ஒரு டம்ளர் எடுத்து வறுத்துக்கலாம். இதுக்கு நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இந்த சாப்பாட்டு அரிசி நல்லா பொரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அரை டம்ளர் வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கிறேன். இந்த வெள்ளைச்சோளம் நல்லா பொரியணும். பூ மாதிரி பொரிஞ்சு வருது, பார்த்திங்கன்னா தெரியும், பொரிஞ்சிட்ருக்குது. வெள்ளை சோளம் அளவாக தான் போடணும், ரொம்ப போட்டால் மதன்னு இருக்கும். இப்போ இதையும் எடுத்து உள்ளே கொட்டிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இது மூணையும் ஒரே பேனில் போட்டு பொன்னிறமாக வறுத்து அதையும் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா வறுத்து அதையும் உள்ளே கொட்டிக்கலாம். இப்போது முருங்கைக்கீரை பொரிச்சிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் வறுத்துக்கலாம். அது கூடவே நான் கருவேப்பிலையும் போட்டு கலர் மாறாத அளவுக்கு பச்சை கலரில் இருக்கிற மாதிரியே வறுத்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் முருங்கைக்கீரை சும்மா அளவாக சேர்த்துனா போதும், ரொம்ப சேர்த்துனா கசப்படிக்கும். இப்போ இன்னொரு பேனில் கல்லுப்பு, வரமிளகா ஒரு 7 போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. மிளகாய் வறுபட்டோன்னையுமே மறுபடியும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கிறேன். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கல்லுப்பு போட்டால் கட்டி பெருங்காயம் கூட பொரிஞ்சு வரும், நல்லா பொரிஞ்சு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் கட்டி பெருங்காயமே சேர்த்திங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இட்லி, தோசை, சூடான சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாதத்து கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.